இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தக்காளி செடி ஊண்டி வச்சிருந்தாலும் நல்லா ஒரு தக்காளி சின்னதாக கிடச்சிது. பக்கத்தில் கத்திரிக்காய் செடியிலையும் ஊண்டி வச்சுருந்தோம். அதில் சின்ன கத்திரிக்காயும் ஒரு பூ பூத்துருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் முள்ளங்கி விதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊண்டி வச்சுருந்தோம். சரி போய் பார்த்தோம், நல்லாவே முளைச்சிருந்துச்சு. நாற்று மாதிரி எடுத்து தனியாக ஊண்டிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வாழைக்காவில் நல்லாவே பழுத்துருந்துச்சு. பழம் ஒன்று சீப்பில் அதை பிக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் முட்டை ஒன்று ஆட்டுக்கு உடச்சிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு வாழை மரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சத்து பத்தாமல் சின்னதாகவே இருந்துச்சு. கருவேப்பிலை கன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் அம்மா பிச்சுட்டு வர சொல்லவும் போய் பார்த்தேன், பூ வச்சுருந்துச்சு. சரி விதைக்காவும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அதை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஊண்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது இந்த மரநெல்லிக்காய் மரத்தை. அது என்னடானா வரவே மாட்டேங்குது, சின்னதாகவே இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. ஒரு நாள் கை தெரியாமல் அம்மா தட்டி விட்டுருச்சு. கடுகு கீழெல்லாம் கொட்டிடுச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா கடுகுல செடி முளைச்சி வந்துருந்துச்சு. அது பார்த்தாலே சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் கடுகு பூவுங்க, பார்த்துக்குங்க பார்க்காதவங்க. கடுகு இதுலேருந்து தான் வரும். இது காஞ்சதுக்கப்புறம் தான் உளுத்தி எடுப்பாங்க. பாய் காய்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்